நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி இருக்குது. இடம் பார்த்தா இப்பதான் புதுசா வரேன் இந்த இடத்துக்கு. தெரியாம ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சுவி கண்டென்ட் நல்லா பண்ணுவான். சரி அவனை வச்சு ஏதாவது பண்ணலாம். ஹலோ, அவன் கேமரா பார்த்தா வெக்க போடுவானடா. இத்தனை நாள் ஏன் ஆச்சு? ஃபோன் பண்ணா நம்ம அந்த ஸ்பாட் வர சொல்லிடலாம். ரோலிங்ல தான் இருக்குது. டீல் ஓகேவா? பிராங்க் இல்ல மச்சி, பிராங்க்லாம் கிடையாது. கிடையாது. எக்ஸ்ப்ளோரிங் பீப்பிள் அண்ட் பிளேசஸ். கேமரா எங்கே வைக்க போறேன்னு தெரியல. தெரியாம ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சுவி. இத்தனை நாள் ஏன் ஆச்சு அவனை பார்க்கறது? இதுக்கு மேலே வந்து ஒரு ஏரிக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. டைரக்ஷனில் இருந்தான், டெரிக் ரைட்டிங்லலாம் இருந்தான். ஓகே, அது மேலே ஏறி அங்கே போய் நின்றுடலாம். பர்சனல் இஷ்யூன்னு சொன்னான் அவன். ஃபோன் பண்ணால் நம்ம அந்த ஸ்பாட் வர சொல்லிடலாம். சரி அவனை வச்சு ஏதாவது பண்ணலாம். அவன் கண்டென்ட் நல்லா பண்ணுவான். வாடா வந்து கண்டென்ட் வந்து பண்ணலான்னு கூப்பிட்டா இல்லைடா நான் வந்து என்னத்த பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு இது. சரி மச்சான், இப்போ இது மேடா இருக்கு, போகலாமா இந்த பக்கம்? இடம் பார்த்தா இப்போதான் புதுசாக வரேன் இந்த இடத்துக்கு. இரு நான் இறங்கிக்கிறேன். நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. சரி ஃபோன் பண்ணுறியா? ஹலோ, பக்கத்தில் வந்து எந்த இடத்துல இருக்கீங்க கரெக்டா? நாங்கள் இப்போ அந்த ஆமாம்மா ஸ்டேஷன் அம்பேத்கர் 2 மினிட்ஸ் தான் வந்துடலாம். சரி வா வா வா. நம்ம ஷூட் பண்ணுறது அவனுக்கு தெரியாது. இப்போ கேமரா வந்து நம்ம எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும். வெட்ட வெளியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நடுலையும் வைக்க முடியாது. எங்கன்னா ஒழிச்சு வைக்கணுமே. அவன் கேமரா பார்த்தா வெக்க போடுவானடா. கேட்டால் கேமரா பார்த்து பல வருஷம் ஆச்சுன்னு. நான்லாம் கேமரா முன்னால் வர மாட்டேன். நான் வந்து பின்னாடி பக்கம் தான் இருப்பேன். அவர் டைரக்ட் டக்கரு. எப்போவுமே கேமராக்கு பின்னாடி வர்றான்னு நினைக்கிறேன். ஐயோ கேமரா வைக்கிறது எங்கே வந்துட்டான், என்ன பண்ணுறது தெரியல. கேமரா பார்த்தா ஓடுவானு. ரொம்ப காத்து ஓகே மேன். மச்சான் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால வந்து இந்த டிஸ்டன்ஸ் விட்டு வெளியே போகாத மச்சான். நல்லா போகுது மச்சான். ஏய் என்னடா சேனல் சுத்திங்கடா போட்டுனே. அதான் நம்ம அனுப்பிச்சிக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறேன். நான் பார்க்குறேன், வீடியோ கூட பார்த்தியா? எல்லாத்தையுமே தான் பார்க்குறேன். ஆனால் வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தான் டைம் கிடைக்கும். நீங்கள் பேசினா பேசிட்டே இருக்க வேண்டியிருக்குமே. சரி ஒரு நாள் சேர்த்து வச்சு மொத்தம் பேசிக்கலாம். நல்லா அந்த நீலி கான்செப்ட்லாம் கம்மியாக பண்ணி நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு டவுட்டாகவே இருந்ததா? ஏய் நாங்கள் கிடையாது. மச்சி புதுசாக வந்து ஒரு கான்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் ஒன்று பிடிச்சிருக்கோம். ஏன் தெரியுமா? என்ன யார் மச்சான்? இவன் தான். நீ தான். என்ன மாதிரி கான்செப்ட் பண்ண போகிறீங்க? இருக்கிற கான்செப்டே உங்களுக்கு நல்லா கொண்டு போக முடியும். இல்லை மச்சான், நீ தான் பண்ணணும் மச்சான். நான் பண்ணுறதுன்றதுல என்ன இருக்குது? நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல. நான் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் எப்பவும் கொடுக்குறேன். நீ சப்போர்ட் பண்ண ஓகே, நாங்கள் கமிட் பண்ணியாச்சு, நீ உள்ளே வந்தாச்சு. என்ன பண்ணுறது? ஏதோ உங்கள்கிட்ட ஐடியாஸ்லாம் நிறைய இருக்குதான், கொட்டி கிடக்குது. சொன்னா போல சொல்கிறேன், ஒரு நாள் பார்க்கலாம். ஒரு நாள்லாம் பார்க்க முடியாது. நீ வந்தாச்சு உள்ள ஃப்ரேம்குள்ள வந்து ஃப்ரேம்குள்ள வந்தாச்சு. ஆமாம் தெரியுமா? ஆல்ரெடி நீ 3 ஷாட்ல தான் இருக்க. வீடியோ எடுத்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா தானே நான் அதெல்லாம் ஆல்ரெடி அதெல்லாம் நீ வந்து ஒன்று அது பாரு, இது பாரு. ஆல்ரெடி ரோலிங்ல தான் இருக்குது. இதுல ஃப்ரேம்குள்ள இருக்குது. ஆல்ரெடி எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் எதுவும் கிடையாது. ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும்னா அதுக்கு நான் அடாப்ட் ஆகணும், அதுக்கு டியூன் ஆகணும், அதெல்லாம் இருக்குல்ல. சடனாக என்ன நீ பண்ண போற? நாங்கள் கேமரா எடுக்க போகிறோம். அது இந்த மாதிரி கேமரா எடுக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்று. அது ரோலிங்ல தான் இருக்குது. ரோலிங்கில் தான் இருக்கு. ஆமாம், இப்போ நான் வந்தது எல்லாமே இருக்குதா? எல்லாமே. ஆமாம், எல்லாமே ஹாய் சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன். ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தெரியுது. பிராங்க் இல்ல மச்சி, பிராங்க்லாம் கிடையாது. கிடையாது. பிராங்க் வீடியோ நாங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கோமா? என்கிட்ட முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு பண்ணலாம். சடனாக இந்த மாதிரிலாம் நீ தான் கேமரா பார்த்தா ஓடிடுவியே. அது டெலிட் பண்ணிட்டு டெலிட்லாம் பண்ண முடியாது. தப்பிக்க முடியாது ராஜா. என்ன பண்ண முடியும்? என்னை வச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? யார் இவனா? இப்போ பேசலாம் மச்சான். அதெல்லாம் அது சும்மா இருக்கட்டும். அதெல்லாம் எடுத்து வையுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்னுடைய இதெல்லாம் பார்க்கணும். நான் வந்து எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. பண்ணலாம்டா, சூப்பராக பண்ணலாம். சரியா? ஓகேவா? இருக்கு பையல, சரின்னு சொல்லுடா. ரீ முழுசா சொல்லுடா. சரி சரி இன்னைக்கேவா? ஆமாம், சேனலுக்குள்ள வந்துட்டோம். அப்புறம்
சூப்பர். எதுக்கு இப்ப இவருக்கு போய் நீங்க கை தட்டுறீங்க? அவரு தான் கதையிலேயே ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கதையில ஒரு கசமுசல்லாம் ஏற்பட்டு ஐயோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வந்துட்டே இருக்கான் போடுறா. சிக்கிட்டேன். சரி ஓகே எதனா ஒன்று புதுசாக பண்ணோம்ல. நம்மளோட ஐடியாவே வந்து எக்ஸ்ப்ளோரிங் பீப்புள் அண்ட் பிளேசஸ் மச்சி. கிரியேட்டிவாக சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஐடியாஸ் சேஞ்சஸ் பண்ணும். அதனால தான் தேடி அலசி பார்த்தோம். எங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் யாருமே அந்த மூஞ்சி இல்லை. நமக்கு கரெக்டான ஒரு அடிமை இவனாக தான் இருப்பான். இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா இவனை போய் பார்ப்போம். அவன் எங்கடா ஃபோன் பண்ணா, அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் பிஸியாக இருக்கேன் அப்படின்றான். பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்குது. ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. சினிமா சம்மந்தப்பட்ட வேலைலாம் ரொம்பவே நான் விட்டுட்டேன். ப்ரெஸ் மீடியா சைடு போயிட்டேன். நியூஸ் ரைட்டராக இருக்கேன். சடனாக மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா பழைய மாதிரி யோசிக்கணும். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? பரவாயில்ல மச்சான், யோசிப்பேன் மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் வேலையை நீ பாரு. உன்னுடைய வேலையை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆமா. எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் பண்ணலாம். டீல் ஓகேவா? என்ன தட்டி போட்டாச்சு அவள் தான். இல்லை இடையில ஓடக்கூடாது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா ஆமாம் இவன் பேச்சு இவனே கேட்க மாட்டான். ஆமாம் அப்படி இவனே சொல்லிப்பான். 2 பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ கேமரா முன்னாடிலாம் வரமாட்டேன், கேப்சர் ஆக மாட்டேன்றது நான் மற்றவங்கள எடுத்திருக்கேன். நம்ம ஏன் மச்சான் ஒதுங்கி இருக்கணுன்றேன் நான். நம்ம ஏன் தலைமறைவாக இருக்கணுன்றேன். இதெல்லாம் ஒன்று பண்ணுவோம். சரி ஓகே பண்ணுவோம். சிங்கம் தலை இறங்கிருச்சு. இன்னைக்கே வா. ஆமாம் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். உடனே கட் பண்ணோன்னா நம்ம ஐடியா ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அம்பத்தூர்ல இருக்கோம். உன்னோட லிவிங் பிளேஸ் தானே முன்னாடி இங்கே தானே இருந்தீங்க. அப்போ உனக்கு இதை பற்றி தெரியும்ல. ஒரு ஏரியா போட்டு அம்பத்தூர்லேருந்து. அப்போ இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி உனக்கு தான் நிறைய விஷயம்லாம் தெரியும்ல. இந்த வரலாறு ஹிஸ்ட்ரி எஸ்டிடி எல்லாம் தெரியும்ல. ஐஎஸ்டி இதெல்லாம் தெரியும். அதை வச்சு அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி அப்போ ஐடியாஸ்னா என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் எடுக்கலாம். சூப்பர். 2 பேர் 3 பேரோட நிற்காம இதில் பப்ளிக்ஸ் இப்படிலாம் கொண்டு வந்து கொஞ்சம் அதில் நம்ம ஃபன்னான விஷயங்கள்லாம் கொண்டு போய் பண்ணுற மாதிரி தான் அப்படி பண்ணணும். ஓகே. ஒரு ஏரியாவுக்கு போகிறோன்னா அந்த ஏரியாவில் நம்ம மட்டும்தான் போகணும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்படி வந்தோன்னு இருக்கிறது. அந்த ஏரியாவிலேயே போயிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற பப்ளிக்கு அந்த ஏரியாவை பற்றி தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். அங்கே தான் இருப்பாங்க பல வருஷமாக. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும் நிறைய விஷயம் அந்த ஊரை பற்றி. அதை நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க ஏதாவது சொல்லி அதை நம்ம கேப்சர் பண்ணி அதில் ஃபன்னான விஷயங்கள் எதனா மாட்டோம். அதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணி போகலாமா? அப்போது போகலாம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது அம்பத்தூர் with யஷ்வா. Hey guys, if you are ready, let's get started. இந்த அம்பத்தூரில் தொழிற்பேட்டையாக உருவாக்கப்பட்டது. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், கார்மெண்ட்ஸ், கெமிக்கல்ஸ் பரபரப்பான ஒரு முக்கிய நகரமா மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வீடியோவில் வரேன். வேற என்ன இந்த ஊரில் ஸ்பெஷல் இருக்கு? தேங்க்யூ.